ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான 32 இன்ச் டிவி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் QLED டிவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை மட்டும் வந்து சொல்லலை. ஸோ ஒரு 3-4 பிராண்டை வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ ஒரு 5 டிவி வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடாக வந்து நோட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரும், ஸோ அது என்ன ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாத வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டிவியுமே கம்பேர் பண்ணி ஸோ எது பட்ஜெட் வைஸ் கரெக்டாக இருக்கும், எதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்ததுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டு கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு 5 டிவி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாமினுடைய MI A Pro அப்படின்னு சொல்லிட்டு 32 இன்ச் டிவி தான். ஸோ இதுவும் நமக்கு QLED HDயில் வந்துடும். இதில் மெயின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025 எடிஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக விட்ட எடிஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDR10 வந்துடும், உங்களுக்கு டால்பி ஆடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், DTS Xம் வந்துடும், ஸோ விர்ச்சுவல் X அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 15,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வருது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது 32 இன்ச் டிவி 15,000 சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 இப்போ விட்ட எடிஷனு. ஸோ 10,000 பட்ஜெட்லேயே இன்னும் இருக்குது. நான் அப்படியே 1 by 1 சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா ஷாமியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் MI டிவி தான் நான் வாங்குவேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். MI கொஞ்சம் பிராண்டட் அண்ட் வாரண்டி கிளைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிவியில் மெயினாக இந்த வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அது மூலிமா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது, அதை நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் OSன்னு பார்க்கும்போது கூகுள் டிவி OS தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபயர் டிவி OSம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹைலைட்ஸ்ன்னு வரும்போது இதில் சப்போர்ட்டட் ஆப்ஸ்ன்னு பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், ஜியோ பிரைம், யூடியூப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிவியில் வந்துடும். ரெசல்யூஷன் HD ரெடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த ஸ்பீக்கர்னுடைய அவுட்புட்னு வரும்போது 20 வாட்ஸ்க்கான அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்குது. ரெஃப்ரெஷிங் ரேட் 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ 20 வாட்ஸ்னா 10 வாட்ஸ் ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு 10 வாட்ஸ் ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். டோட்டலாக 20 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டின்னு வரும்போது 1 year வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 1 year வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் கவர் ஆகும், எது வாரண்டியில் கவர் ஆகாதுன்றது இவங்களே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டிவி நீங்கள் MIயில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து MIயில் 32 இன்ச் டிவியில் பட்ஜெட்டில் வர்றது இந்த ஒரு மாடல் மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து இதனுடைய டிவியினுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 GB வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்துடும். ஸோ ஸ்டோரேஜ்னு வந்து பார்க்கும்போது 8 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்துடும். வாய்ஸ் சர்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ ப்ராசஸர்னு வரும்போது A53 குவாட் கோர் ப்ராசஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மீடியமான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எப்பயும் போல் எல்லா டிவிலையும் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா HDMI போர்ட், அதுக்கப்புறம் USB போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கேன். ஸோ ஓவராலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா MIயில் இந்த டிவி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிற 1 by 1 டிவியில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த MI டிவிக்கு காம்படிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தோணும். ஸோ அதை வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த ஷாமினுடைய இந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச் 15,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா TCL பிராண்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச் டிவி அண்ட் இதனுடைய மாடல்னு வரும்போது V5C சீரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD QLED தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் டிவி வந்து பார்த்தீங்கன்னா OSஆ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு QLED டிவி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ரெசல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 1080p வந்து கொடுத்துருக்காங்க. 60 Hz வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 GB RAM 8 GB ROM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 64 bit குவாட் கோர் ப்ராசஸர் தான். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன அதே ப்ராசஸர் மாதிரி தான் இதுவும்.
இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட்மிலுமே இதே சேம் ப்ராசஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். அடுத்து இதில் சவுண்டுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்மியில் 20 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 24 வாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 12 வாட்ஸ் ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு 12 வாட்ஸ் ஒரு ஸ்பீக்கரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸ்க்கான அவுட்புட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். டால்பி ஆடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த டிசிஎல் பிராண்டுடைய இந்த டிவி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ வாங்கலாம். ஸோ உங்களுக்கு 14,000 பட்ஜெட் அப்படின்ற கன்ஸ்டைன் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டிசிஎல் பிராண்ட் வாங்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் போட்டாலும் போதும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக தேவை அப்படின்னா நீங்கள் ரெட்மி சைடு பக்கம் போகலாம். ஸோ என்ன இதில் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 24 வாட்ஸ்க்கான அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 24 வாட்ஸ் அவுட்புட் இல்லாத இன்னும் நிறையா வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய டிவிஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாடல் மோட்டோரோலாவுடைய 32 இன்ச் டிவி. இதுவும் நமக்கு QLED HD தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2025 எடிஷனு. ஸோ எனக்கு ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு டிவி தேவைன்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டிவி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14,000 கொடுத்துருந்தாங்களா இந்த டிசிஎல் பிராண்டு. ஸோ இதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டோரோலாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றத நான் இப்போ 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனுடைய மாடல் நம்பர் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா லிங்க்கையுமே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் இருந்தாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்க, ஆன்லைனில் இருந்தாலும் பை பண்ணிக்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷோ பண்ணுற ப்ரைஸே வந்து அப்போ இருக்குமான்றது தெரியாது. ஸோ ஆஃபர் டைமு இல்லை ஆஃபர் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இன்னுமே உங்களால் வந்து கம்மியாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ டிவியினுடைய பெசல்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டடில் நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ, யூடியூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் டிவின்னு வந்து பார்க்கும்போது கூகுள் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டுன்னு வரும்போது 20 வாட்ஸ்க்கான சவுண்ட் அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த் வாரண்ட்டி வந்து கிடைக்குது. ஸோ இந்த 12 மந்த் வாரண்டியில் என்னென்ன வாரண்டியில் கவர் ஆகும், என்னென்ன வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணிக்கேன். ஸோ மோட்டோரோலாவில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு டிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேம் கெப்பாசிட்டி 1.5 GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ 8 GB வந்து பார்த்திங்கன்னா ரோம் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸாக சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1 GB தான் ரேம் கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1.5 GB ரேம் கொடுக்குறாங்க, 8 GB இன்டர்னல். ஸோ அதே சேம் தான். உங்களுக்கு வந்து HDMI போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் USB போட்டு ஒரு 2 வந்துடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி டெக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாடல். இதுவும் 32 இன்ச் QLED HD டிஸ்பிளேயோட நமக்கு வந்துடும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கும்போது கூகுள் டிவி OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2025 எடிஷனு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக 10,000 பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு டிவி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே 10,000 பட்ஜெட்டில் இந்த ஒரு டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸோட நல்லா எல்லாத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே நல்லாயிருக்கு. ஸோ இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இன்னுமே உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணியுமே இன்னுமே உங்களால் கம்மியாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஏதாவது ஆஃபர் டைம் அந்த மாதிரி டைமில் இன்னுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துட்றாங்க. 20 வாட்ஸ் ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு 20 வாட்ஸ் ஒரு ஸ்பீக்கரும். ஸோ டியூல் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்துக்கான வாரண்டியை நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. வீடியோனுடைய ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு வரும்போது 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு QLEDயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லாத நமக்கு இதனுடைய நீக் பிரைட்னஸ்னு வரும்போது 300 நீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி அதாவது ரேம்னுடைய கெப்பாசிட்டி 1.5 GB ரேமு, 8 GB இன்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ராசஸர் MediaTek குவாட் கோர் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கரு. ஸோ 20 வாட்ஸ். ஸோ டோட்டலாக 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்து 2025 மாடலு. ஸோ நமக்கு HDMI போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ USB போர்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 10,000 எக்ஸாக்டாக 10,000 பட்ஜெட்டுக்குள்ளார நான் தேடிட்டு இருக்கேன் டிவி அப்படின்னா ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலர் வைஸ், பெசல்ஸ் வைஸ், லுக் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் 32 இன்ச்சில் ஒரு நல்ல டிவி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது
மூலியமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் கொட்டாக்னுடைய 32 இன்ச் டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. QLED டிவி தான். இதில் நமக்கு வந்து கூகுள் டிவி OS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருந்துச்சு, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லை. ஸோ இதனுடைய ப்ரைஸ் நியர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 13,000 ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 48 வாட்ஸ்க்கான அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 720p ரெசல்யூஷன், 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ இதில் நமக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு தான். இதில் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டு 48 வாட்ஸ்க்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பிக்சர் குவாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இருக்காது. ஸோ இது அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது மூலிமா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நான் சொன்ன பிராண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடலோட வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடைச்சதுனாலே பெஸ்ட் ஆப்ஷன் ஆஃப்லைன்லேயே பை பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் பை பண்ணிக்க வித் கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் மெயினாக நமக்கு வந்து பார்க்கும்போது 1GB ரேமு, அதுக்கப்புறம் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சப்போர்ட்டட் ஆப்ஸ்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, யூடியூப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சப்போர்ட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு HDR டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிவினுடைய வாரண்டின்னு வரும்போது 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் அண்ட் அதர் அசசரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ்க்கு, இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த அவுட்புட்டு ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான டிஸ்பிளே, ஸோ இந்த இதுக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை இப்போ நான் சொன்ன 5 டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எது சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கம்பேரிசன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணுறேன். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியும். ஸோ எது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன 5 டிவியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமு. ஸோ ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டில் ஸோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கும். ஸோ 20 வாட்ஸ், 24 வாட்ஸ், 20 வாட்ஸ், 40 வாட்ஸ், 48 வாட்ஸ்னு இருக்கும். ஸோ மீதி எல்லாத்துக்குமே ரெசல்யூஷன் வரும்போது 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு, HDR 10 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ரெசல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் HD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து ரேமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது, ரேம் அண்ட் ஸ்டோரேஜில். ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தோட நமக்கு வந்து ரியல்மி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அண்ட் பட்ஜெட் வைஸ் ஒன்று வந்து பார்க்கும்போது ரியல்மி நல்லாயிருக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாமி சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு TCL சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோலா அண்ட் கொட்டாக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொட்டாக் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல அவுட்புட்னுடைய ஆடியோ கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது நீங்கள் ரியல்மிலே உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைச்சிடும் 40 வாட்ஸ்க்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் நல்ல ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 48 வாட்ஸ்க்கான இந்த கொட்டாக் இது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது மூலிமா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ HDMI போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா USB போர்ட்லாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் 3, இதில் 2 அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இருக்குது. ஸோ இதில் நான் சொன்ன 5 பிராண்டுக்குமே எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை எஃபர்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயே நான் ரிப்ளை பண்ணி விட்டுறேன். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஆன்லைன் பெஸ்ட்டாக ஆஃப்லைன் பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க. ஸோ ஆன்லைனில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, பேக்கேஜிங் எல்லாமே கரெக்டாக தான் வருது. பட் இருந்தாலும் இந்த மாடல் உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே எல்லாமே அவைலபிள் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களோட விஷ் தான். நீங்கள் ஆன்லைனில் போனாலும் ஆஃப்லைனில் போனாலும் எல்லாமே உங்களோட விஷ் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்லாம் வந்து இப்போ வீடியோவில் சொன்னது அப் டு டேட் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ், ரிவ்யூ வைஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டாப் 5 32 இன்ச் QLED கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் பை பண்ணியிருக்கீங்க, எந்த டிவி உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.